யாரை கொண்டு செய்வார்? அவருடைய பணியை யாரும் செய்ய முடியாது. அப்பா பிடிச்சிட்டா மற்றவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சரியா? அதனால நான் வீட்லயும் சொல்றேன், கணவன் நமக்கு செய்யலையா, தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. பிள்ளைங்க செய்யலையா, தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. தெய்வம் யாரை கொண்டாவது செய்வாரு, எப்படின்னா நம்ம நடத்துவார். சண்டை போடுறதுனால, அடி போடுறதுனால, பேசுறதுனால ஒண்ணு நடக்க போறதே இல்லை. தெய்வம் என்னுடைய தேவைகளை என் ஆண்டவர் சந்திப்பார். அதான் இந்த பாட்டுடைய அர்த்தம். சரியா? பஞ்ச காலத்துல ஈசாக்குடைய தேவைகளை சந்திச்சார். பஞ்ச காலத்துல விதவையின் வீட்டை ஆண்டவர் போஷிச்சார். அதாவது சாப்பாடே கொடுக்க வழி இல்லாத வனாந்தரத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அடுத்த வரி அதான். இன்னும் ஒரு சில வரிகள்லாம் அமைக்க வேண்டியிருக்கு. அடுத்து மியூசிக் டைரக்டர் வச்சு பாட்டை வெளியிட்டு அவர் அனுப்பணும். ஆமே, நல்ல சந்தோஷமா இருங்க. இந்த பிரசங்கம் கடைசி பிரசங்கமா இருக்கட்டும். எதுக்கு தெரியுமா? சமாதானத்துக்கு இந்த பிரசங்கம் கடைசி பிரசங்கமா இருக்கட்டும். இன்னொரு முறை சமாதானத்தை குறித்து ஆண்டவர் நம்மளோடு கூட பேசக்கூடாது. சரி, ஆண்டவர் வேற காரியத்தை பேசணும். நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் நான் வளர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் என்னெல்லாம் கேட்டா இது நமக்கு இப்போ 1ஆம் கிளாஸ் பாடம் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. 1ஆம் கிளாஸ் பாடம் நமக்கு எடுத்ததுனால அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நமக்கு தேவையானது 1ஆம் கிளாஸ் பாடம். நம்ம அடுத்த கிளாஸ் தாண்டணும். ஏன்னா சமாதானம் என்பது யார்கிட்டையும் போய் எழுதி கூடாது. அண்ணன்ட்ட போய் இங்க அண்ணன்ட்ட போய் நிக்கிற ஆள் இருக்கு. அதனாலதான் சொல்லுதாங்க, கர்த்தர் சொல்றாரு, யார்கிட்ட நிக்கணும்? தெய்வத்திட்ட நிக்கணும். யார்கிட்ட நிக்கணும்? ஆமா, எல்லா காரியத்துக்கும் யார்கிட்ட போய் நிக்கணும்? தெய்வத்திட்ட நிக்கணும். அதை படிங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் புதிய வருஷத்துல செங்கடலை பிளக்க போறாரு. உங்களை வச்சுதான். அதுதான் ஒட்டியே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். காலையில் 9:30 வந்தனால நீ ஒட்டிடு. செங்கடலை அவங்க பார்த்துட்டு போட்டோம், வார்த்தை வெளிப்படட்டும். ஆமே, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். நமக்கு குடும்பமா நீங்க பாடல் பாடலாம். சின்ன பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ஆசைப்படுறாங்க.